சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி இந்த பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருக்குங்க. அதுக்குள்ளே நம்ம சேனல் ஆசிகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்குறேன். அந்த இன்க்ரீடியன்ட் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அதை நான் இதில் பொடி பொடியாக நறுக்கி அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதக்கப்படணும்னு அவசியம் இல்லை. சும்மா நார்மலாக அது லைட்டாக ரெட் கலரில் வந்தோன்னே இப்போ நம்ம அதுக்கு தேவையான தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 2 வெங்காயத்துக்கு 3 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் பேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியோட ஃப்ளேவர் தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி பதத்தில் வதக்கிக்கோங்க. தக்காளியோட ஃப்ளேவர் அதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இதை தனியாக ஆற வச்சுட்டு இதை பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நான் எடுத்துருக்க பன்னீரை 2 சைடும் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப அப்படி டார்க்காக ஃப்ரை பண்ணிடாதீங்க, இல்லைனா பன்னீர் நமக்கு கல் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி அதை தனியாக பீஸாக நறுக்கி நமக்கு பன்னீர் பட்டர் மசாலாக்கு ஏற்ற மாதிரி எடுத்து ஷேப்பாக நறுக்கிக்கோங்க. சின்னதாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் அதில் நல்லா இறங்கும். இப்போ ஒரு கடாயில் மசாலாவுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இந்த சீரகம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். இப்போ அதில் நான் ஒரு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே அதுக்கேற்ற மாதிரி நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது நமக்கு சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கு எடுத்து சாப்பிட்ற மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிரேவி ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். இப்போ அது லைட்டாக கொதி வரும்போது மேலே தெரியும். ஸோ தள்ளி நின்றுக்கோங்க. இப்போ அதில் நான் தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ அதில் 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, முக்கியமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துன்னு நல்லா அதை கிண்டிக்கோங்க. அதாவது மசாலா மிளகாத்தூள் நம்ம இப்போ இடையில சேர்த்துருக்கனால காரமாக இருக்கும். ஸோ அதை 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து சேர்க்கணும். இப்போ பாருங்கள், சுற்றி நல்லா நமக்கு மசாலா ஒரு 5 நிமிஷம் நல்லா நான் கொதிக்க விட்டு எடுத்துருக்கேன். இப்போ அதை நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பன்னீர் இருக்குது இல்லையா, அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் மசாலா இந்த பன்னீரில் நல்லா அப்சர்வ் ஆகும். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதாவது எண்ணெய் திரிஞ்சு மேலே வரும். நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் இருக்குது இல்லையா, அந்த எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்தோன்னே இப்போ எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, நல்லா அப்படி பபுளாக நிற்குதா. இப்போ அதில் நம்ம 2 ஸ்பூன் நெய், முக்கியமான இன்க்ரீடியன்ட் இந்த நெய் தான். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஃப்ளேவரே இந்த நெய் தான். நெய் நல்லா 2 ஸ்பூன் நெய் எடுத்து நல்லா அதில் சுற்றி ஊற்றிட்டு டக்குன்னு மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லா அந்த நெய்யோட ஃப்ளேவர் நல்லா அந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் இறங்கிடும். இப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.